Very good morning, sir. இன்னைக்கு மார்னிங் செஷன் மூலமா நம்ம புதுசா லெவல் அச்சீவ் பண்ண நம்ம நண்பர்களை பாராட்டுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெகதீஷ் சார் டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருடைய சார்பிலையும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். பாராட்டு தெரிவிக்கிறவங்க உங்க மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் அப்புசாமி சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். டைமண்ட் முடிஞ்சதுக்கு மென்மேல அடுத்த லெவலுக்கு போகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். செல்வராஜ் சார் குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கேக்குறீங்க. வாழ்த்துக்கள் சார். குட் மார்னிங் சார். நியூ டைரக்டர், சில்வர் டைரக்டர் எல்லா அச்சீவர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன். கங்க்ராச்சுலேஷன் சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணது சார். குட் மார்னிங் சார். ராஜேந்திரன். கங்க்ராச்சுலேஷன் சார். குட் மார்னிங் சார். ராஜேந்திரன் சார். வெரி குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து சில்வர் டைரக்டர் புஷ்பலதா மேடம். புஷ்பலதா மேடம், வாழ்த்துக்கள் மேடம். தமிழ் பேசுறேன் மேடம். தேங்க்யூ so much மேம். மேடம் வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். திருப்பூர் கங்க்ராச்சுலேஷன் மேடம். அப்புசாமி சேலம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். பிரபு பேசுறேன் மேடம். தேங்க்யூ so much சார். குட் மார்னிங் மேடம். புஷ்பலதா மேடம் குட் மார்னிங். உங்களுடைய அந்த பொறுமை என்ற ஒரு அந்த குணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு. அதனால சூப்பரா பெரிய லெவல்ல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திங்க வாய்ப்பை கரெக்டா. நம்ம லீடர் மேடம் விக்டோரியா மேடம் இருக்காங்க, ரூபன் சார் இருக்காங்க. சூப்பரா நமக்கு எல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்னிங் செக்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம லெவல் அச்சீவ் பண்றதுக்கும் சரிங்க, வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மார்னிங் செக்ஷன் சார். மேடம் ரூபன் சார் மார்னிங் செக்ஷன். தேங்க்யூ so much சார். ரூபன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். சார் ரொம்ப நன்றி சார். இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு பேசுறேன்னா இந்த மார்னிங் செக்ஷனும் ஒரு காரணம் சார் எனக்கு. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார். ரூபன் சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நம்ம பள்ளிவேல் சார், திருப்பூர் பள்ளிவேல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பள்ளிவேல் சார் வெரி குட் மார்னிங். உங்க உழைப்பு வந்து அபரிமிதமான உழைப்பு இந்த இடத்துல. சாதாரண உழைப்பு, விடாமுயற்சி. அவரு தனியாகவே எவ்வளவு தூரம் போறாரு, எவ்வளவு தூரம் ஃபீல்டுக்கு போறாரு, எந்த அளவுக்கு அவருடைய டீம்ல என்கரேஜ் பண்றாருன்றது நல்லாவே தெரியுது. அவரு வேலை வெட்டி இல்லாம இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு திருப்பூர்ல. ஸோ நம்ம தாய்லாந்து போகும்போது கூட நமக்கு வந்து அந்த ஷர்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது சார் தான். அப்போ அவரை நம்ம நேருக்கு நேரம் பார்த்தது இல்லை, ஜெகதீஷ் சார் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ நம்ம டீமுக்காக நிறைய விஷயங்களை அன்றைக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்புக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல செயலுக்கும் நிச்சயமா அது பல மடங்கா திரும்பி வரும். நிச்சயமா ஜெகதீஷ் சார் இன்றைக்கு டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்காரு, நாளைக்கு பள்ளிவேல் சாரும் ஆக முடியும், ஆகுவாரு. ஸோ இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஆக முடியும், நம்ம வாழ்த்து சொன்ன ஒவ்வொருத்தரும் ஆக முடியும். ஸோ எனக்கு பள்ளிவேல் சாரா அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழ்த்துக்கள். பழனிவேல் சார் வாழ்த்துக்கள் சார். தமிழ் மேடம். தேங்க்யூ மேடம். பழனிவேல் சார் வாழ்த்துக்கள் சார். திருப்பூர்ல இருந்து லோனாச்சுக்கு முருகன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வாழ்த்துக்கள் சார். சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ பழனிவேல் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பழனிவேல் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் சார் விநாயகர் அடுத்தது தமிழ்ச்செல்வி மேடம். தமிழரசு மேடம். ஆ தமிழரசு மேடம் சார். தமிழரசி மேடம். ஸோ ஏலகிரி புட் கேம்ப்ல தான் இவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். இவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு, அந்த விடாமுயற்சி, எதையும் கத்துக்கணுன்ற ஆர்வம், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற தெளிவு, இது எல்லாமே அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். ஸோ வாழ்த்துக்கள் மேடம். இப்போ தேங்க்யூ சார். நீங்க வரக்கூடிய நவம்பர்ல தாய்லாந்து ட்ரிப்புக்கு அச்சீவ் ஆயிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லண்டன் ட்ரிப் ஒன்று இருக்கு. அது டைமண்ட் டைரக்டர்னா தான் வர முடியும். ஸோ சரிங்க அதுக்கு தயாராகிருங்க. முதல்ல உங்க பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ நீங்க ஃபேமிலியா இந்த ஃபாரின் ட்ரிப்ஸை என்ஜாய் பண்ணுங்க. ஜெகதீஷ் சார் மாதிரி, எங்களை மாதிரி. சார். சரியா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தமிழரசு மேடம். தேங்க்யூ வாழ்த்துக்கள் மேம். தமிழரசு மேடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மேடம் இது. உண்மையிலேயே என்ன சார். விஷயம்னாக்கா, எந்த மனிதனுக்குள்ள எந்த திறமை இருக்குன்றது தெரியாது. கண்டிப்பா அந்த சார், திறமை வெளியே கொண்டு வரும்போது தான் யாருன்னே தெரிய ஆரம்பிக்கும். அந்த கண்டிப்பா சார். வகையில பார்க்கும்போது தமிழரசு மேடம் ஒரு வில்லேஜ்ல இருந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இன்னும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி எல்லாம் இருக்கு மேடம். கரெக்டா பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். முக்கியமா அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமா இந்த அளவுக்கு டெடிகேஷனா பண்றது ஒரு பெரிய விஷயம். அது உண்மைதான் சார். அது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் விநாயகர் தேங்க்யூ சார் போட்டோ, விநாயகர் சார் போட்டோ இருக்கா? இருக்குதுங்க சார், இருக்குதுங்க சார். தனியா ஒரு போட்டோ மட்டும் போடுறீங்களே, பேரே போடாம. அது அவங்க டைப் பண்ணி போட்டது சார் போட்டாங்க. இது இவரு ஜெகதீஷ் சார் தான் டைப் பண்ணி போட்டிருக்கிறாரு சார். அது ராஜன் சார் இருக்கும்போது அந்த போட்டோ போட்டிருக்காங்க. இதுவா? இது இல்லைங்க சார், இன்னொன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இவங்க பேர் என்ன? இவர் பேர் தான் விநாயகன் சார். அப்புறம் இவங்க இல்லன்றீங்க? பேர் போட்டது தனியா போட்டிருக்கிறீங்க, அதனால இவர் தான் சார். ஓகே. விநாயகர் சார், நியூ பிளாக் வாழ்த்துக்கள். விநாயகன் சார் தமிழ் மேடம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விநாயகன் சார் பேசுங்க, மைக் ஆன் பண்ணிட்டு. அவரை உருவாக்குன தமிழ்ச்செல்வி தமிழரசி மேடத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்ண்ணா விநாயகண்ணா. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி காத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அவர் நம்ம நண்பர் வந்திருக்காங்க உள்ள, வாணியம்பாடி ஸ்டாக் பாயிண்ட். சண்முகம் சார். சண்முகம் சார் வந்திருக்காங்களா? வந்திருக்கிறார் சார். இருக்கார் சார். சண்முகம் சார் இருக்காரு. சார் போட்டோ தான் முதல்ல வந்தது. இது வீடியோ மாதிரி வந்தது இல்ல? ஓகே, வீடியோ மாதிரி வந்தா போட்டோ எடுக்க முடியாது. சண்முகம் சார் வாழ்த்துக்கள். உங்களுடைய போட்டோ ஏதாவது இருந்தா அனுப்புங்க, நான் டிஸ்பிளே பண்றேன். எனக்கு அது வீடியோ மாதிரி போட்டாங்க, அதனால அது வராது சார். எங்கிட்ட இருக்க அனுப்பிச்சு விடுறேன் சார் உடனே. எனக்கு அனுப்புங்க. சண்முகம் சார் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். சார் வெரி குட் மார்னிங். செல்வராஜ் பேசுறேன். சண்முகம் சார் மாதிரி ஒரு அப்ளைன் எங்களுக்கெல்லாம் கிடைச்சது ரொம்ப நாங்க பாக்கியம் பண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனா பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டேஜ் சிறப்பா செஞ்சு கொடுத்துன்னு இதுல இணையறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எங்க அப்ளைன் போடவே இல்லைங்க சார், அவர் கோல்டு முடிச்சிருக்கிறார் சார். நீங்க எங்க மீட்டிங் உள்ளதான் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? அதுதானே பேசிட்டு இருக்கோம். அவரு வீடியோ வந்தது, போட்டோ வந்தாங்க தான் அதை போட முடியும். வீடியோ வந்தா போட முடியாது.
குரூப்ல போட்டோ வந்தது, அதனால வீடியோ வந்தது, அதனால என்னால அவரை போட்டோவை போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சார் சார் ஜெயராமன் சாரா, நியூ கோல்ட் டைரக்டர் ஜெயராமன் சார். எஸ் சார் ரைட் சார். சார் வாழ்த்துக்கள் சார். ஜெயராமன் சார் வாழ்த்துக்கள். ஜெயராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஜெயராம் சாருக்கு வாழ்த்துக்கள் சார். ஜெயராம் சாருக்கு கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் சார். என்னுடைய அப்ளைன் சார் மிஸ்டர் ஜெயராம் சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல நான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கும்போது 3 மாசம் நான் தட்டி கழிச்சேன். ஆனா அதனுடைய வருத்தம் வந்து இப்பதான் எனக்கு தெரியுது. அவங்க இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு பெருசா தெரியல இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம். அதை உணரும் போதுதான், அனுபவிக்கும் போது அதை உணர முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் காலம் ஃபுல்லா. வெஸ்டேஜ் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மேலும் நீங்க கோல்ட் ரைடர் முடிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். திருப்பூர்ல இருந்து கே பண்ணலாம் சார். ஜெயராம் சார் வாழ்த்துக்கள் சார். ஜெயராம் சார் பாத்தீங்கன்னாக்கா வாணியம்பால ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிஸி ஷெடியூல் தான் இருந்தாலும் அந்த டைட்டான ஷெடியூல்ல கூட இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு. அவரு இந்த வாய்ப்பு கொடுத்த நபர்கள நானும் ஒருத்தர்ன்றதுல பெருமை அடைகிறோம் சார். ரொம்ப நன்றி. குட் மார்னிங் சார். என் சார் வந்து என்ன இந்த பிசினஸ் கொண்டு வர்றதுக்கு 6 மாசமா வந்திருக்காங்க எங்க வீட்டாண்ட. சண்முக சாரும் சரி, ஜெயராம் சாரும் சரி, என்னை வந்து இந்த ஃபீல்டுக்கு கூப்பிடுறதுக்கு டெய்லி வருவாங்க. வரும்போது எங்க வீட்டுல இருக்கிறாங்களான்னு எட்டி பார்த்துட்டு, நான் வீட்லயே இருந்து கூட இல்லைங்க சார் நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தா திரும்பி பார்த்தா நேரா வந்து அப்படியே நிக்குவாங்க. அப்புறமா நம்ம இப்படி சொல்லிட்டுமேன்னு எனக்கே ரொம்ப பேஜரா இருக்கும். ஆனா ஃபோன் பண்ணானா கரெக்டா 10 மணினா கரெக்டா டான்னு ஃபோன் பண்ணுவாரு. இன்னைக்கு கூட அந்த ஃபாலோ பண்றாரு சார். அது வந்து உண்மையிலேயே அவரு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் என்னால இவ்வளவு ஜெயிக்க முடிஞ்சது. எனக்கு வந்து பேசவே தெரியாது இருந்து பேச வச்சு 2 பேரும் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் நடத்துற அளவுக்கு எனக்கு பண்ணிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே ஜெயராம் சாரும் சண்முக சாரும் தான் சார் சேரும். உண்மையிலேயே என் பெத்தவங்க கூட அண்ணன் தம்பிங்க கிட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லி தருவாங்க. தெரியாத விஷயத்த வந்து குரு தான் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி குரு ஸ்தானத்துல 2 பேரையும் நான் வச்சு உண்மையிலேயே தெய்வமா கும்பிடணும்னு எனக்கு ஒரு இது சார். உண்மையிலேயே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அவங்களுக்கு. கிரேட் சூப்பர் மேடம். இதுதான் உண்மையான ஒரு நன்றி. ஒரு உண்மையான நன்றி உணர்வு இதுதான். அதாவது நம்மளை வளர்த்து விட்டவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது, எப்போதுமே மறக்கக்கூடாது. அந்த அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க நம்முடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். கண்டிப்பா சார். சண்முக சார் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர், பழகுவதற்கு ஒரு நல்ல நண்பர். அதாவது இடையில உடம்பு சரியில்லா இருந்த சூழ்நிலையும் கூட எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வெஸ்டேஜ்ல அடுத்த அச்சீவ்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ வாணியம்பாடி டீமை ரொம்ப திறமையா வழி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சண்முக சார் கிரேட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. வாழ்த்துக்கள் சார். சண்முக சார் தமிழ் பேசுறேன். வாழ்த்துக்கள் சார். சார் வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். குட் மார்னிங் சார். சண்முக சார் ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, எங்களை வழி நடத்துறதுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருடைய Good morning, sir. சண்முக சார் தான் நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். Yes, sir. ஸோ இன்னைக்கு ஒரு
டீமை சரியா எப்படி வழி நடத்தணும் அப்படின்றத கரெக்டா வழி நடத்தி பல அச்சீவர்ஸை இன்றைக்கு உருவாக்கி இன்றைக்கு பல சாதனையாளர்களை உருவாக்கின சண்முகம் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருடைய சார்பில் சண்முகம் சாரா ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. சண்முகம் சார். குட் மார்னிங் ஆல் லீடர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா அச்சீவர்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ். இதுக்கு முக்கியமான இது பத்தி அவங்களோட உழைப்பு தான். நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க எண்ணத்துல உருவாக்குனது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, டெடிகேட்டா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்னிங் செக்ஷன் இருக்கு. அந்த மார்னிங் செக்ஷன் மூலமா எல்லாரும் வளர்ந்துருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ் அடைவோம். அதுல எந்த ஒரு ஃபாரின் டூரு, ரகுன் சார் சொன்ன மாதிரி எல்லா டூரும் எல்லாரும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே காத்து இருக்கு. கண்டிப்பா எல்லாருடைய சார்பாகவும் ரூபன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது மார்னிங் செஷன் ஒரு காரணம், பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். யார் யாரு டெடிகேஷனா தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்களோ, தொடர்ந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல முழுமையா நம்பிக்கையோட செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்கலாம், பசங்களோட இருக்கலாம், அப்பா அம்மாவோட இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அதே மாதிரிதான் வெஸ்டீஜ்ன்ற ஃபேமிலியும். இன்னைக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணவங்களோ, நம்ம அப்ளைனோ, நமக்கு நிறைய நாள் நம்ம கூட பயணம் பண்ணி நம்ம கூட இந்த அப்ளைன் கூட நமக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் வரலாம், இல்ல சில நேரங்கள்ல அது விரிசல் ஆகலாம். ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அப்ளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெருசாவே தெரியாது. யார் நமக்கு நம்மளுடைய வேவ்ல வந்து செட் ஆகுறாங்களோ, யாரு சரியான அப்ளைனோ அவங்கள பிடிச்சிட்டு நம்ம அவங்க கூட போய் ஜெயிச்சிடலாம். நம்மளை ஸ்பான்சர் பண்றவங்க இன்னைக்கு ஃபீல்ட்லே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு என்னைய ஸ்பான்சர் பண்ணவங்க இன்னைக்கு இல்ல, வெஸ்டீஜ்ல இல்ல. ஆனா இன்றைக்கும் நான் வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனுடைய ஒரே காரணம் அப்ளைன் விக்டோரியா மேடம், அவங்களுடைய கைடன்ஸ். அப்போ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். கைடன்ஸ் நமக்கு நம்முடைய ஆக்டிவ் அப்ளைன்ட் இருந்து நம்ம வாங்கணும்னு தவிர நம்ம டீமுக்கு அப்ளைனா இருக்கணும். அந்த விஷயத்த சண்முகம் சார் சிறப்பா பண்றாங்க, ஜெகதீஷ் சார் பண்றாங்க, தமிழ் மேடம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த சக்சஸ் ஆன லீடர்ஸ் நிறைய பேர் இதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க இந்த மார்னிங் செஷனையும் பயன்படுத்திக்கிறாங்க, அதே சமயத்துல நடக்கக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங்கையும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப இது எல்லாருமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா நம்ம வந்து வெஸ்டீஜ லவ் பண்ணி பண்ணுங்க. வெஸ்டீஜ் ஒரு அமுத சுரபி, எவ்வளவு வேணாலும் அள்ளி எடுத்துக்கலாம். கடல்ல ஒரு உதாரணத்துக்கு, கடல்ல சில பேர் கடலை போய் பார்க்கும்போது அந்த கடலுடைய அழகை பார்ப்பாங்க. ஒரு சிலர் அந்த கடலுக்குள்ள இருக்க மீன் எவ்வளவு மீன் இருக்கு, அந்த மீன்ல நம்ம எவ்வளவு எடுத்து வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் அந்த கடல்ல கப்பல்ல போலாமா, இல்ல இந்த மாதிரி நம்ம ஜாலியா ட்ரிப் போலாமா இப்படி யோசிப்பாங்க. அப்ப அந்த கடலுக்குள்ள நம்ம எதை பார்க்கிறோம், இல்ல கடலுக்குள்ள இருக்க முத்து எடுக்கலாமான்னு ஒரு சில பேர் முத்து எடுத்து வராங்க. அப்போ அங்க முத்தெடுக்க போறோமா, இல்ல மீன் பிடிக்க போறோமா, இல்ல நம்ம வெறுமனே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர போறோமா? அது மாதிரிதான் வெஸ்டீஜும். நீங்க எப்படி பாக்குறீங்க வெஸ்டீஜ? வெஸ்டீஜ்ல இன்னைக்கு வந்து மாதம் 1 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 50 லட்சம், 25 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் எல்லாமே சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப நம்ம வெஸ்டீஜ் எப்படி பாக்குறோம்? ஏன்னா சண்முக சார்ட்ட நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அவருடைய அந்த ஆழமான லவ், வெஸ்டீஜ் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாமே பலமுறை சார் யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை சார், என் டீமை நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஆணித்தரமான அந்த பற்றுதல் தான், அந்த உந்துதல் தான் இன்றைக்கு இத்தனை பேரை ஜெயிக்க வச்சிருக்கு. அப்போ எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஸ்பான்சர், உங்களுடைய அப்ளைன் கூட உங்களுக்கு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லையா, அவங்க உங்களை கண்டுக்கலையா, யூ டோன்ட் வரி, நீங்க செயல்படுங்க. நீங்க தான் அப்ளைன். நம்ம ஃபேமிலியில நம்ம குழந்தையா இருந்து வளர்ற வரைக்கும் அப்பா அம்மாவுடைய ஆதரவுல இருந்தோம். கொஞ்சம் காலேஜுக்கு போன பிறகு நம்ம கொஞ்சம் இண்டிவிஜுவலா ரெடி ஆயிட்டோம். அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போன பிறகு இன்னும் நம்மளுடைய இண்டிபெண்ட், நம்ம தனியா இருக்கிறோம். அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆன பிறகு அந்த ஃபேமிலியை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். அப்பவும் அப்பா அம்மா தான் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தா நல்லா இருக்குமா வாழ்க்கை? ஆனா அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும். அப்பா அம்மா சரியா இருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம்.
அப்போ நம்முடைய சக்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நம்முடைய அப்ளைன் வேணும். அவங்க சரி வரலையா பரவாயில்ல, நம்ம அதுக்கு மேல உள்ள அப்ளை இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வழி நடத்துறதுக்கு விக்டோரியா மேடம் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல பாலி சார் இருக்காங்க. நம்ம எல்லாமே சிறப்பா செய்யலாம், சிறப்பா வெற்றி அடையலாம். ஸோ விஎம்சிஎம் அப்படின்றது எல்லாருடைய கனவு. அதை நம்ம எல்லாருமே அடைய முடியும். நம்முடைய முயற்சியும் உழைப்பும் சரியா இருந்தா, தொடர்ந்து செயல்பட்டா இது எல்லாமே சாத்தியமே. ஸோ இன்னைக்கு சக்சஸ் ஆன எல்லா அச்சீவர்ஸுக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ எல்லாரையும் நாளைக்கு முழுக்க ஃபுல் டே டெஸ்ட்மோனியல் டீம்ல அச்சீவ் பண்ண எல்லாரையுமே வர வைங்க. நாளைக்கு எல்லாருடைய டெஸ்ட்மோனியல் நம்ம கேட்கலாம். ஸோ இன்னும் நிறைய வெற்றிக்கான வழியை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். எல்லா அச்சீவர்ஸுக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா, நாளைக்கு ஜெயிச்சவங்களுடைய டெஸ்ட்மோனியல கேளுங்க. சக்சஸ் ஸ்டோரி பல பேருக்கு சக்சஸை கொடுத்துருக்கு. அந்த சக்சஸை நாளைக்கு கேட்கலாம். நாளைக்கு ஃபுல் டே செஷன் வந்து சக்சஸ் ஸ்டோரி தான். ஒவ்வொருத்தரும் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, இன்னைக்கு எப்படி ஸ்ட்ராங்கா வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அதன் மூலமா எத்தனை வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றது தான் நாளைக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். நாளைக்கு வீடியோ ஆன் பண்ணி பேசனாலும் நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். அதுக்கு நல்ல ட்ரெஸ் கோட்ல வாங்க. ஓகே, யூனிஃபார்ம் தான் தேவையில்லை, நல்ல ட்ரெஸ் கோட்ல வாங்க. தேங்க்யூ சார். ஜவ்வாது மலையில இருந்து செல்வராஜ் சார் இருக்கிறார் சார். அவரும் அச்சுவர்ஸ் தான், சில்வர் டைரக்டர். அவருடைய போட்டோ போடலையா? அனுப்பியிருக்கிறேன் சார், உங்களுக்கு அனுப்பிட்டேன். ஓகே. செல்வராஜ் சார் போட்டோவா? செல்வராஜ் சார் போட்டோ நீங்க அனுப்பலையே சார். சார் என்கிட்ட நான் அனுப்பிச்சு விடுறேன் சார் உடனே. சாரி, அதாவது அச்சுவஸ் போட்டோவோட நம்ம இதுல குரூப்ல வந்திருந்தா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப்ல வந்திருக்கா? அச்சுவஸ் குரூப்ல விக்டரி அச்சுவஸ் குரூப்ல வந்திருக்கா செல்வராஜ் சார் போட்டோ? சார் அனுப்பிட்டேன் சார், இப்போ அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ சார். இப்ப அனுப்பியிருக்கீங்களா? அதான் போட்டோ வரல சார். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே, சார் அனுப்பிட்டாரு. கிரேட். செல்வராஜ் சார் வாழ்த்துக்கள். சோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் இதுக்கு சிறப்பா எல்லாத்துக்கும் நீங்க காரணம் செயல்படணும். அதாவது ஏலகிரில உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்தேன். அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சி இப்ப அதிகமாயிருக்கு. ஸோ இதே வேகத்துல நீங்க இந்த கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல் அடையணும். ஏன்னா அதுக்கான தகுதி, திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க உங்க பாதையில நேர போயிட்டு இருந்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்க அப்ளைன்ட்ட உங்களுடைய ஆலோசனையை கேட்டுங்க. டீம் மீட்டிங், ட்ரைனிங், அதுக்கெல்லாம் உங்க அப்ளைனுடைய ஹெல்ப்பை கேளுங்க. இல்ல அதுக்கு மேல இருக்க அப்ளைன் மேல யாருடைய இது வேணாலும் கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. பாலி சாரோட கூப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு மலை கிராமத்துல இருந்தாலும் கூட, ஏன்னா ஒரு மலை மேல ஒரு நாள் வந்து ஏறி இறங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும். பட் அதுக்கும் வந்து உங்க அப்ளைன் சண்முக சார்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அதையும் மீறி நீங்க உங்களுடைய தொடர் முயற்சியில தான் நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுடைய முயற்சி உறுதியா இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைக்காது. ஆனா உங்களுடைய வெற்றி இன்னும் தொடரணும். நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் காரணம் ரூபன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சென்சர்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கும் போதும். அதுதான் நம்மளையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாத்துறதுக்கும் நம்மளோட
வளர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சண்முக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் வந்ததுக்கு காரணமே சண்முக் சார் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு உங்களுடைய டெஸ்ட் பண்ணியில சார் தமிழ் மேடம் பேசுறேன். செல்வராஜ் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கண்டிப்பா சார். உண்மையிலேயே உங்களோட வெற்றி உண்மையிலேயே சூப்பர் சார். உங்களுடைய டவுன்லைன் போட்டோ இருந்தா போடுங்க சார். டான்ஸ் முடிச்சிருக்காங்கல்ல. ரூபன் சார் காமிச்சிருக்கேன் பாருங்க. இல்ல அது இருக்கு, பட் அவங்க வந்திருக்காங்களா உள்ள? நாளைக்கு சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரலாவோட நாளைக்கு வர வைங்க. சரி, இவங்க தான் டவுன்லைனா? எஸ் சார். ஓகே மேடம், பேர் கூட போடல யாரும். மேடம் வந்திருக்காங்களா மார்னிங் செஷன்? செல்வராஜ் சார். சார் மேடம் மார்னிங் வந்திருக்காங்க வரல நினைக்கிறேன் சார். ஓகே, நாளைக்கு வர வைங்க. நாளைக்கு எல்லாரும் வர வைங்க. எல்லாருடைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம கேட்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார் செல்வராஜ் சார். உங்களுக்கு உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி நோக்கி பயணம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரியும். ஆனா நமக்கு கீழே ஒரு பிரான்ச் டைரக்டர் உருவாக்கி சில்வர் டைரக்டர் ஆகுறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஆனா ஒரு பிரான்ச் டைரக்டர் உருவாக்கி ஒரு சில்வர் மாறிட்டீங்கன்னா அடுத்த மாசம் அடுத்த பிரான்ச்சை உருவாக்கலாம். அடுத்த லைன்ல அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த பிரான்ச்சை உருவாக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரான்ச்சை உருவாக்குனா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கும் போக முடியும். செய்ய முடியாததை சொல்லல. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை சொல்றேன். ஏன்னா என்னுடைய வெற்றி அப்படித்தான் இருந்தது. நான் வந்து 3வது மாசம் டைரக்டர் முடிச்சேன், 5வது மாசம் சில்வர், 6வது மாசம் கோல்டு, 7வது மாசம் ஸ்டார், 8வது மாசம் டைமண்ட். நான் ஜாயின் பண்ணதுல இருந்து முடியும் அப்படின்னு நம்ம மனசு முடிவு பண்ணிச்சுன்னா அது முடியும். அதுக்கு அப்ப எந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷனா இருக்கணும்ன்றதை மட்டும்தான் நம்ம முடிவு பண்ணணும். சக்சஸ் வேணும் அப்படின்னா இது முடியுமா அப்படின்றத யாருமே கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், செஞ்சதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஜாயின் பண்ணி 8வது மாசமே நான் டைமண்ட் முடிச்சிட்டேன். 3வது மாசம் டைரக்டர் முடிச்சேன், 5வது மாசம் சில்வர், 6வது மாசம் கோல்டு, 7வது மாசம் ஸ்டார், 8வது மாசம் டைமண்ட். அப்ப இன்றைக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அன்றைக்கு இந்த டெக்னாலஜி என்ன, இந்த இப்ப இருக்க டெக்னாலஜி என்ன? அன்றைக்கு எத்தனை ப்ராடக்ட் இருந்தது? ஒரு 28 ப்ராடக்ட் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 250 ப்ராடக்ட் இருக்கு. 300க்கு மேல இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல டக்குன்னு பாஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு ஜூம்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கு நேரில் போனாதான் மீட் பண்ண முடியும். பட்டன் போன் வச்சு பேசதான் முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் காலம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம மூவ் ஆகணுன்றத பாத்துங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம செய்ய முடியுமான்னு யோசிக்கிற விஷயத்தை எங்கோ யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். கரெக்டா? அதனால முடியும்னு நம்புங்க. அது ஜெகதீஷ் சார் ஒரு நல்ல உதாரணம். அவற்றை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்க பேசணும், 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸோ ஒரே ஒரு குழு கொடுத்தோம், முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நமக்கு சக்சஸ் வேணா நம்ம யார்கிட்ட வேணாலும் ஐடியா கேட்கலாம். கேட்டா முடிஞ்சிடும். கரெக்டா சார்? எஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க சொன்ன வார்த்தை பழிச்சிச்சு சார். தேங்க்யூ சார். சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணா போதும். அது செய்ய முடியுமானா செய்யக்கூடியதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மார்னிங் செஷன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். இல்ல வெஸ்டேஜ்ல ஒவ்வொரு அச்சீவர்ஸும் பண்ண விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். அப்ப இது முடியும்ன்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நிச்சயமா எல்லாராலையும் முடியும். சிறப்பா செயல்படுங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரையாவது விட்டுருந்தா சாரி. ஸோ அப்படி விட்டுருந்தா கூட எனக்கு அவங்க போட்டோஸ் அனுப்புங்க. நாளைக்கு நம்ம திரும்ப அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். எல்லாரையும் வர வைங்க. நாளைக்கு பேசுவோம். அச்சீவர்ஸ் எல்லாருமே நாளைக்கு வர வைங்க. அது இல்லாம உங்க டீம்ல இருக்க மற்றவங்களையும் வர வைங்க.
இந்த சக்சஸ் ஸ்டோரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நிச்சயமா இந்த அதாவது இன்னைக்கு வந்து நியூ இயர் அக்கௌண்ட் இயர் ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டை புதுசா ஆரம்பிச்சு சிறப்பா செய்யட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ லீடர்ஸ்.